நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு UGTRB 2023 PRTE இந்த தேர்வு எழுதி பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு. நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சி மேற்கொண்ட ஆசிரியர்கள், குறிப்பாக தமிழ் பாடம் எடுத்து பயிற்சி மேற்கொண்ட ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த தேர்விற்கான கட் ஆஃப், அது மட்டும் இல்லாம இந்த தேர்வுல ஆசிரியர்கள் எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்காங்க, ஹையஸ்ட் மார்க் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தா நம்ம ஒரு சேஃப்டியான ஜோன்ல இருக்கலாம், இதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட 7000ற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழ்ல தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா முதல் மதிப்பெண், தமிழ்ல முதல் மதிப்பெண் எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க சொல்லி பார்க்கும் பொழுது 112 மதிப்பெண். 112ங்கிறது தமிழ்ல எடுத்திருக்கக்கூடிய முதல் மதிப்பெண். ஒரே ஒரு நபர் மட்டும்தான் 112 எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதற்கு முன்பாக இந்த UGTRB தமிழுக்கான மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளவு, மொத்தமாக இப்போ கொடுத்திருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் சேர்த்து இதுவரைக்கும் 3 கேட்டகரியில நோட்டிபிகேஷன்ல காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து 15-11 காலி பணியிடங்கள் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஒரு 360 பணியிடங்கிட்ட சேர்த்திருக்கிறாங்க. அடுத்து 2 நாட்களுக்கு முன்பாக காலி பணியிடங்கள் 610. இதை ஃபுல்லா சேர்த்து மொத்த காலி பணியிடங்கள் தமிழுக்கு எவ்வளவு சொல்லி பார்த்தோம்னா 518 காலி பணியிடங்கள். 518 ஆசிரியர்கள் நியமிப்பதற்கான தமிழ் தேர்வு 7000ற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதியுள்ளதுல முதல் மதிப்பெண் 112. அடுத்து அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது மதிப்பெண் 111. ஒரே ஒரு நபர் மட்டும் எடுத்திருக்கிறாங்க. சோ இதுல 100 மதிப்பெண், கரெக்டா 100 மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை 17 ஆசிரியர்கள் 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. 101 மதிப்பெண் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல 4 ஆசிரியர்கள். அதே மாதிரி 102 மதிப்பெண்கள் பார்க்கின்ற பட்சத்துல அதுவும் 4 பேர் எடுத்திருக்கிறாங்க. 103 மதிப்பெண்ண 5 பேர் எடுத்திருக்கிறாங்க. 104 மதிப்பெண் 4 பேரு. 105 என்பது ஒரு நபர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ 106 3 பேரு. 107 என்பது 5 பேரு. சரிங்களா? 109 110 தலா ஒரு நபர். சரிங்களா? ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 100க்கு மேல் 101ல இருந்து, சரிங்களா, ஸோ 101ல இருந்து முதல் மதிப்பெண்ணாக இருக்கக்கூடியதுல, சரிங்களா, இருக்கக்கூடியது 101ல இருந்து முதல் மதிப்பெண்ணாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல நம்மளுக்கு டோட்டலா 30 ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, 30 ஆசிரியர்கள் 101ல இருந்து 112 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க ஹையஸ்ட் மார்க். ஸோ இது ஓப்பன்ல பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பகுதி. ஸோ ஹையஸ்டா பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, 30 பேர் 101ல இருந்து எடுத்திருக்காங்க. 100 என்பது 17 பேர் எடுத்திருக்கிறாங்க. சோ அடுத்து 96 என்பது, சரிங்களா, 96 என்பது 10 ஆசிரியர்களும், 97 மதிப்பெண் என்பது 13 ஆசிரியர்கள். அதே மாதிரி 98 மதிப்பெண் என்பது 10 ஆசிரியர்கள். 99 என்பது 7 ஆசிரியர்கள். டோட்டலாக 40 பேர். சரிங்களா? 96ல இருந்து உங்களுக்கு 99 வரைக்கும் 40 ஆசிரியர்கள் எடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப 101க்கு மேல 30 பேரு, அதே மாதிரி 100ங்கிறதுல 17 பேரு, அதே மாதிரி 96ல இருந்து 99 என்பது பாத்தீங்கன்னா 40 பேர் எடுத்திருக்கிறாங்க. சோ அப்ப 91ல இருந்து 95 வரைக்கும் சொல்லும்போது 210 ஆசிரியர்கள், 210 பேர் பாத்தீங்கன்னா 91ல இருந்து 95 வரைக்கும் இருக்கிறாங்க. சரிங்களா? சோ நம்மளுக்கு காலி பணியிடங்கள் 518. இந்த 518 காலி பணியிடங்கள்ல ஹையஸ்ட் மார்க் சொல்லி பார்க்கும் பொழுது இதுல ஒரு 210, இதுல ஒரு 30,
210 30 240 280 சோ 300 பேருக்குள்ளதான் சரிங்களா. 91ல இருந்து பார்த்தோம்னா 300 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அப்ப இதனுடைய கட் ஆஃப்ங்கிறது இன்னியும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே காலையில ஒரு வீடியோவும் நம்ம கொடுத்திருந்தோம். சோ அந்த வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னியும் நம்ம தெளிவா உங்களுக்கு கொடுத்திருப்போம். கட் ஆஃப்ங்கிறது ரொம்ப குறையும். ஆசிரியர்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண் மற்ற பாடப்பிரிவை வைத்து தமிழ் பாடப்பிரிவை பார்க்கின்ற பட்சத்துல மிகவும் குறைவானதாகத்தான் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மதிப்பெண் குறைவாக வந்திருக்கு, கட் ஆஃப் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிடணும். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒவ்வொரு கிரேடா நம்ம பார்த்துருக்கிறோம் சரிங்களா. ஸோ இதுல 100க்கு மேல் சரிங்களா, 100க்கு மேல் கரெக்டா 100 மட்டும் 17 ஆசிரியர்கள் 17 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா 100 எடுத்திருக்கிறாங்க. 101ல இருந்து 112 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை 30 பேர் 30 பேர். அதே மாதிரி 96ல இருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 40 பேர் சரிங்களா. 91ல இருந்து உங்களுக்கு 95 வரைக்கும் 91ல இருந்து 95 வரைக்கும் நம்ம பார்க்கின்ற பட்சத்துல 210 ஆசிரியர்கள் வந்து இதுல இருக்கிறாங்க சரிங்களா. சோ இதுல ஒவ்வொரு மார்க்காவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்திருக்கிறேன். சோ இந்த பிரிவுல 96ங்கிறதுல 10 பேர் நான் சொல்லியிருந்தேன். 97ங்கிறதுல 13 பேர் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 98 என்கிறதுல 10 பேரு, 99ங்கிறதுல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 7 பேரு, டோட்டலா 40 பேர். சோ அடுத்து இதை விட குறைத்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 85ல இருந்து பார்ப்போம் சொல்லி 86 மதிப்பெண் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ 86ல வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 80 பேர் இருக்கிறாங்க சரிங்களா. சோ அதே மாதிரி 87ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லி பார்க்கும்போது 85 பேர் இருக்கிறாங்க சரிங்களா. 88 மதிப்பெண் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல 59 பேர். அதே மாதிரி 90 சொல்லி எடுத்துக்கிற பொழுது 32 ஆசிரியர்கள் சரிங்களா. சோ 32 86ல 80 பேர் இருக்கிறாங்க. 87 மதிப்பெண்ல 85 பேர் இருக்கிறாங்க. 88ல 59 பேர். 90ல வந்து நம்ம பார்க்கின்ற பட்சத்துல 90ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் 32 பேர் சரிங்களா. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 387 ஆசிரியர்கள் சரிங்களா. 387 ஆசிரியர்கள் வந்து இங்க என்ன செய்யறாங்க இந்த மதிப்பெண் எடுத்திருக்காங்க. சோ இதே இதுல 81ல இருந்து 85 வரை சொல்லி நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. 81ல இருந்து 85 வரை சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் சரிங்களா. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 81ல இருந்து 81ல இருந்து 85 வரை இருக்கக்கூடிய மதிப்பெண் எடுத்துக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல இது வந்து பாத்தீங்கன்னா 450 பேர் கிட்ட சரிங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய பகுதி. சோ நம்மளுக்கு கட் ஆஃப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேசியோக்குள்ள இருக்கலாம் சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு மதிப்பெண்ணாக நம்ம இங்க கொடுத்திருக்கோம். சோ இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த மதிப்பெண்ணை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா தமிழ் பாட பிரிவிற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பயிற்சி கொடுத்திருக்கிறோம். பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டு ஆசிரியர்கள் தேர்வு எழுதுனதுல மற்ற பாடப்பிரிவுல 100க்கு மேலே அதிகப்படியான ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய பகுதி, 100க்கு மேலேயே அதிகப்படியான ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில நம்மளுக்கு வந்து தமிழ் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைவானதா தான் இருக்குது. சோ இதுல 81ல இருந்து 85 வரைக்கும் 465 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. சோ போட்டி என்பது இதுதான் சரிங்களா. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம்
டோட்டலா இதனுடைய குமுலேட்டி டோட்டலா நம்ம பார்க்கிறோம். ஸோ டோட்டலா பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இனியும் இதனுடைய தகவல்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? ஸோ இதுல எல்லாருமே தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதி என்ன சொல்லி பார்த்தோம்னா, இதுல யாருடைய கம்யூனிட்டி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயில் எதுவுமே நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஸோ இருந்தாலும் மதிப்பெண் எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க, ஸோ இதுல போட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யறோம், ஒரு தோராயமாக நம்ம பார்க்கின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஒரு தகவலுக்காக இந்த தகவல் கொடுக்கிறோம். ஸோ இருந்தாலும் டிஆர்பியோனுடைய முடிவு, அதே மாதிரி சிவி லிஸ்ட்ல தான் நம்மளுக்கு முழுமையான தகவல் தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டி ஜோன்ல இருக்கிற நம்பிக்கையோட நம்மளுக்கு பணி கிடைக்கும், கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சிருக்குங்கிறதுக்கான ஒரு தகவலாகத்தான் நம்ம நினைச்சலாம் இந்த பகுதியை உங்களுக்கு தொகுத்து கொடுக்கிறோம். ஆகவே ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 101 இருந்து, சரிங்களா, 101 இருந்து 112 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், சரிங்களா, 101 இருந்து 112 வரைக்கும் போது 30 பேர் இருக்கிறாங்க. ஸோ 100க்கு மேல், சரிங்களா, 100க்கு மேல், சார் 100 கரெக்டா மதிப்பெண் 100 மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ங்கிறது 17 ஆசிரியர்கள், சரிங்களா, 100 கரெக்டா எடுத்திருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி 96 இருந்து 99 மதிப்பெண் சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல மதிப்பெண் 96 இருந்து 99ங்கிறது 40 பேர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 91 இருந்து 95 மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல 210 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஸோ 86 இருந்து 89 வரைக்கும், 90 வரைக்குமே, 86 இருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 387 ஆசிரியர்கள் மதிப்பெண் எடுத்தவங்க. 86 இருந்து 90 வரைக்கும் 387 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி 81 இருந்து 85 வரை மதிப்பெண் எடுத்த ஆசிரியர்கள், மதிப்பெண் எடுத்த ஆசிரியர்கள் இதுல நம்ம டோட்டலா பார்க்கும்போது 465 ஆசிரியர்கள். சோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் காலி பணியிடம் சொல்லி பாத்தீங்கன்னா 518 காலி பணியிடம். சோ இதுக்குள்ளதான் நம்மளுக்கு போட்டி இருக்கும். குறிப்பாக இந்த 86 இருந்து சொல்லி நம்ம டோட்டலா பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தேவையான காலி பணியிடங்களுக்குள்ள வந்துடும். ஆனா கம்யூனிட்டி வைஸா இதை பிரிக்கும் பொழுது கொஞ்சம் சிரமம் இருக்கும், கரெக்டா அக்யூரேட்டா நம்ம சொல்ல முடியாது. சோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டி என்பது இதுக்குள்ளதான் இருக்குது. டோட்டலா பார்த்தோம்னா இது ஒரு 47, 30, 40, 70, 87, சரிங்களா. சோ 87 இது ஒரு 210, 87, 210, 387, சரிங்களா. 684 வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இந்த 86 இருந்து இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்பை எதிர்பார்க்கலாம்ங்கிறதுல நம்ம என்ன செய்யறோம், இந்த கேட்டகரி வைஸா உங்களுக்கு நம்ம கொடுக்க முடியல, மதிப்பெண் வைஸா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். இது கம்யூனிட்டி வைஸாவும் மாற்றத்துக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 100க்கு மேலங்கிறது நம்ம ஓப்பன்ல போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு கீழே பிசி இதே மாதிரி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 96 இருந்து 99 தான். இதுல லேடிஸா இருக்கிற பட்சத்துல இனியும் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா குறையும்ங்கிறது தான், சரிங்களா. குறையும் சொல்லி போகும்போது எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இவர்களுக்கு இன்னியும் மதிப்பெண் குறையும்ங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆகவே ஆசிரியர்கள் மதிப்பெண் குறைவாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோட இருங்க. இதற்கான கட் ஆஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா நான் இங்க எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்ணை கொடுத்துருக்கோம், கம்யூனிட்டி நம்மளுக்கு தெரியாது. சோ இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு கேட்டகரி இந்த 30ங்கிறது, அதே மாதிரி 47, சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன்ல கொண்டு போயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற 96 இருந்து 99ங்கிறது 40 பேர். சோ இந்த 40 பேருங்கிறது கம்யூனிட்டி வைஸா நம்ம பிரிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும், மதிப்பெண் இனியும் கட் ஆஃப் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறையும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசி எத்தனை, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும்
அந்த கம்யூனிட்டி பிரதிநிதித்துவத்தை பார்க்கின்ற பட்சத்துல இனியும் கட் ஆஃப் நம்மளுக்கு குறையும். தமிழ்ல 84 85 ஸோ இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாங்கிறதா தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி. மதிப்பெண் ஒவ்வொரு ஆசிரியர்களும் எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க, டோட்டலா 7000க்கு மேற்பட்டவர்களுடைய டாப்பர்ஸ்ட் மார்க் என்ன, இது எல்லாத்தையுமே கூட்டோம்னா ஒரு 1150க்குள்ள இது முடிஞ்சிருது. சரிங்களா? 1081ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1150 பேர் தான் இதுலயே எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம சேஃப்டியா இருப்போம்ங்கிற தன்னம்பிக்கைக்கான வீடியோ தான் இது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க. இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.